அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல இந்த 6 வரியை சொன்னால் போதுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்தது அனைத்துமே நடந்தே தீரும். இது உண்மையிலுமே 100% அனுபவபூர்வமான உண்மைங்க. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான தரிசனம் செய்ய பல மந்திரங்கள் சொல்லுவோம். அதுலயும் இந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. அதாவது பாத்தீங்கன்னா, ஓம் சரவண பவன் சொல்லும் போதே நமக்கு 6 பலன்களை நம்மனால உணர முடியும். எப்படின்னா, முருகப்பெருமானுடைய பெயரை சொல்றதுனால மனமும் முகமும் மலர்றத நீங்களே ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணையில வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு பக்தருடைய முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளையே மீறி நம்மளை விட இவங்க இவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கிறாங்களே அந்த அளவுக்கு தோணுங்க. முருகப்பெருமானை நினைத்து நினைத்து அவரோட பேரை உள்ள முருகி நம்ம ஆறுமுக கடவுளை நம்ம வழிபாடு செய்தோம்னா 12 கரங்கள்னால நம்ம வேண்டிய வரங்களை எல்லாம் நம்மளுக்கு அள்ளி தருவார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்மள ஒரு சிலர் கடவுளை மனதார நம்புங்கன்னு சொல்லுவோம். அவங்க எனக்கு இது கொடுத்தா போதும் எதிர்பார்க்கிற மாதிரி கடவுளை வழிபாடு செய்வாங்க. அப்படி இல்லை, நீங்க நம்பிட்டீங்கன்னா அவரை நம்பி முழு மனதார நினைத்து நீங்க எந்த வழிபாடையும் செய்யலாங்க. இப்ப முருகப்பெருமானை நம்ம வர்ணிக்க அழைப்போம் இல்லையா? சரவணபவன், முருகன், குமரன், கந்தன், குகன், வேலாயுதம், மயில்வாகனா, சேவல் கொடியன் என பல திருநாமங்களை பக்தராகிய நம்ம சொல்லி அழைக்கும் போது அதுல ரொம்ப தனித்துவமா நம்ம பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா, இதுல சரவண பவன்னு முடியுது பாருங்க. அந்த 6 எழுத்து பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. இத மனம் உருகி நம்ம சொல்றவங்களுக்கு செல்வம், கல்வி, முக்தி, ஆரோக்கியம், எதிரிகளை கூட இந்த சக்தினால நம்மளுக்கு வசமாக ஆக்க முடியுங்க. ஓம் சரவண பவ என்பது பாத்தீங்கன்னா முருகனுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு முறை பாத்தீங்கன்னா, பரமசிவன் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் ஒரு முறை சாபத்தினால பிரம்ம ஞானத்தையே அவர் இழந்துட்டாரு. அப்படி இழக்கும் பொழுது ஓம் என்ற பிரணவத்தை மறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகன்கிட்ட அதை எனக்கு நினைவூட்டும்படி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன குருவா ஏற்றுக்கொண்டால் பிரணவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சிவம் பெருமானும் பாத்தீங்கன்னா அதுக்கு சரி அப்படின்னு மகிழ்ச்சியோட அதை ஏத்துக்கொண்டு முருகப்பெருமான மடியில அமர்த்தி வச்சு அந்த பிரணாவத்தை மந்திரத்தை சொல்லும்படி சொல்லியிருக்கிறார். முருகர் ஓம் அப்படின்ற பிரணாவத்தை சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்கிறார். இது நடந்த இடம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல உள்ள சுவாமிமலை முருகன் கோயில் இருக்கு இல்லையா? அங்கதான் இந்த சம்பவம் நடந்தனால அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலமா அதுவும் நம்மளுக்கு இப்ப திகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யறோம். அதை நம்ம ஏன் ஓம் சரவண பவன்னு சொல்லும் போது அதோட அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கும் நம்ம அதை பார்க்கலாங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்ய சிறந்தது பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்றது. ஓம் என்பது பாத்தீங்கன்னா பிரணவத்தை குறிக்கிறது. சா அப்படின்றோம் இல்லையா? சரவண பவன்ல வர சா அந்த பொருள் பாத்தீங்கன்னா நம்மள வசீகர சக்தியை நம்ம கிட்ட இருந்து உருவாக்குது. ரா அப்படின்றதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பலத்தை சேர்க்கக்கூடியதா இருக்கு. வா என்பதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா துன்பத்தையும் வறுமையும் போர்க்கக்கூடியது. நா என்பதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. பா என்பது பாத்தீங்கன்னா ஈர்க்கும் சக்தி ஆற்றலை நம்மளுக்கு அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. வா என்பதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த மந்திரம் முருகப்பெருமானுடைய அருளை பெற சிறந்த மந்திரமாகுங்க. இதை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்தோம்னா நினைத்தது நிறைவேறும். சரவண பவ என்ற மந்திரத்தை நம்ம 1008 முறை சொன்னோம்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையில பொன் பொருள் வேண்டியது அனைத்துமே பாத்தீங்கன்னா படிப்படியா நிறைவேறுங்க. இது அனுபவபூர்வமான உண்மை. பல பக்தர்கள் வாழ்க்கையில முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள். இந்த சரவணபவ மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு பண்ண பக்தர்களுக்கு நீங்களும் இதை வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை எந்த நேரம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம்.
நம்மளோட ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் இப்போ ஒரு சிலர் பக்தர்கள் வந்து போடுவாங்க, திருமண தடை தள்ளி போகுது. என்னோட கணவர் வந்து என்னை வந்து விட்டுட்டு அவங்களோட உடன்பிறப்புகளோட போய் சந்தோஷமா இருக்காரு. என்னோட கணவர் வந்து என்னை வந்து நினைக்கிறதே கிடையாது. அவர் மட்டும் அவங்க அண்ணன் தம்பி கூட வந்து சந்தோஷமா இருக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்லாம் ஒரு பக்தர் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனையில உள்ளவங்க திருமண தடை, குழந்தை பேர் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க குளிக்க கூட வேணாங்க. முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்துங்க, முகத்தை அலம்பிக்கோங்க, பிரஷ் பண்ணிருங்க, கை காலை கழுவிட்டு தீபத்தை ஏத்தி பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது 4, 4:30க்கு அந்த நேரத்துல நீங்க அமர்ந்து பூஜை அறையில 1008 முறை ஓம் சரவண பவ சரவண பவன்னு 1008 முறை தினமும் உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ள கண்டிப்பா 100%, 1000%ங்க கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் சரியாகும். இந்த வழிபாடை மட்டும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இப்ப லேட்டா செய்யலாமா? அது செய்யக்கூடாதுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல மட்டும்தான் நீங்க தீபத்தை பார்த்து ஓம் சரவணபவ சரவணபவ அப்படின்னு 1008 முறை நீங்க சொல்லி எந்த இது உங்க கைக்கு வந்து சேரணும், எந்த சுபகாரியம் நடக்கணும், நீங்க நினைத்தது நிறைவேறணும், எனக்கு இது கிடைக்கணும், எந்த விஷயம் நீங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து நீங்க இந்த பூஜையை உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து நீங்க முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ சரவணபவன் நீங்க சொல்லும் பொழுது கட்டாயமா நான் சொல்றேன், 1000% சொல்றேன், இது அனுபவபூர்வமான உண்மை. பல பக்தர்கள் இன்று வரை ரகசியமாவே காலையில எழுந்து அவரவர் வீட்டுல இந்த வழிபாடை செய்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நான் சொல்றேன், நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்யுங்க. கட்டாயமா முருகப்பெருமானுடைய அருள் பார்வை 100% கிடைக்கும். நீங்க நினைத்தது அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.